السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நீங்கள் கேட்கக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து நாம் பதில் வழங்கி வருகிறோம். பல சகோதர சகோதரிகள் அவர்களுடைய கேள்விகளை நம்மிடம் கேட்டு தெளிவு பெற்று வருகிறார்கள். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் இந்த நிகழ்ச்சியினூடாக பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வரிசையிலே இந்த வாரத்திற்கான முதல் கேள்வியாக ஒரு சமகால நிகழ்வையொட்டி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி என்று சொன்னா, 2026ஆம் ஆண்டு ஹஜ் பயணத்திற்காக DMRCA, அதாவது முஸ்லிம் சமய மற்றும் கலாசார திணைக்களம் மற்றும் ஹஜ் கமிட்டி இணைந்து அமானா வங்கியில் மை ஹஜ் பிளான் என்ற பெயரில் ரூபாய் 7.5 லட்சம் வைப்பீடு செய்ய வேண்டும் என வலுக்கட்டாயப்படுத்தி அதன் மூலம் தகாஃபுல் காப்பீடு, லாப பங்கீடு, கேஷ்பேக், தங்க நாணயம் போன்ற வணிக சலுகைகள் வழங்கப்படுவது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுமா என்று மாவனெல்லையை சேர்ந்த சகோதரர் முர்சிபான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த நாட்டில் ஹஜ்ஜுக்காக பயணம் மேற்கொள்வதற்கு தயாராகுபவர்கள் முஸ்லிம் கலாசார திணைக்களத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஹஜ் கமிட்டியின் ஊடாகத்தான் ஹஜ் பயணங்களை மேற்கொள்வார்கள். அப்படி ஹஜ் பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய கோட்டாவின் அடிப்படையில் இலங்கைக்கு ஒரு வருடத்திற்கு எத்தனை ஹஜ் பயணிகளுக்கு கோட்டாக்கள் விதிக்கப்படுகிறதோ அத்தனை ஹஜ் கோட்டாக்களை ஏஜென்சிகள் ஊடாக பிரித்துதான் அவர்கள் அனுப்பி வந்தார்கள். இந்த வருடம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜுக்கான பயண ஏற்பாடுகளை செய்வதற்கு அமானா வங்கியுடன் இணைந்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 7-8 மாதங்களுக்கு முன்பதாகவே அமானா வங்கியில் 7.5 லட்சம் ரூபாய்களை முற்பணமாக பதிவு செய்ய வேண்டும், வைப்பீடு செய்ய வேண்டும் என்று முஸ்லிம் கலாசார திணைக்களம் தங்களுடைய உத்தியோகபூர்வமான ஒரு அறிவித்தலின் ஊடாக அறிவித்து இருக்கிறார்கள். அந்த அறிவித்தல்ல என்ன வருதுன்னு சொன்னா, accordingly all individuals intending to perform Hajj in the year 2026 are hereby requested to follow the below instructions என்று சொல்லி முதலாவதா சொல்றாங்க. Number 1, open a special account allocated for this purpose named My Hajj Plan with Amana Bank under your individual name and deposit a sum of LKR 750,000 on or before 20th September 2025. அதாவது நீங்க அமானா வங்கியில 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் திகதிக்குள்ள 7.5 லட்சம் ரூபாய்களை உங்களுடைய தனிப்பட்ட பேரில் மை ஹஜ் பிளான் என்ற விசேட வங்கி கணக்கு பிரிவின் ஊடாக நீங்கள் வைப்பீடு செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. இரண்டாவது, all payments for the Hajj pilgrimage in 2026 should be made only to this account under the individual name. அதாவது எல்லா விதமான கட்டணங்களும், நீங்கள் ஹஜ்ஜுக்காக செலுத்த வேண்டிய எல்லா பணங்களும் நீங்கள் இந்த அக்கவுண்டில், இந்த கணக்கில் மாத்திரம்தான் வைப்பீடு செய்ய வேண்டும், கட்டாயப்படுத்துறாங்க. மூணாவது சொல்றாங்க, the Hajj Committee and DMRCA, ஹஜ் கமிட்டியும் முஸ்லிம் கலாசார திணைக்களமும் will announce the target dates to fulfill the remaining payments. அவங்க பேலன்ஸ் பேமெண்ட்டுகளை செலுத்துவதற்கான கால வரையறை எப்போ என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள். once the package prices are finalized, உங்களுடைய ஹஜ் பயணத்துக்கான முழு பேக்கேஜுக்கான தொகை எவ்வளவு என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அறிவிப்பார்கள் என்று சொல்றாங்க. அதே போல நாலாவதா சொல்றாங்க, deposits made to this account will be utilized for Hajj related payments only under the instructions given by the Hajj Committee and DMRCA to Amana Bank. அமானா வங்கிக்கு ஹஜ் கமிட்டியும் முஸ்லிம் கலாசார திணைக்களமும் என்ன தகவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் தான் இந்த அக்கவுண்டில் உள்ள பணங்கள் ஹஜ் சம்பந்தப்பட்ட கிரியைகளுக்குரிய தொடர்பான கணக்குகளுக்காக, செலவினங்களுக்காக செலவிடப்படும் என்று அறிவிக்கிறாங்க. அஞ்சாவது சொல்றாங்க, funds lying in this account
இந்த அக்கவுண்டில் தேங்கி கிடக்கும் நிதிகள் until they are utilized, அது தேவையான அந்த காரியங்களுக்கு பயன்படுத்தும் வரைக்கும் for Hajj related payments, until they are utilized for Hajj related payments, ஹஜ்ஜுக்கான அந்த செலவினங்களுக்கு பயன்படுத்தப்படும் வரைக்கும் will be credited with applicable profits, அதுவரைக்கும் உங்களுக்கு அவசியப்படுகின்ற உங்களுக்குரிய லாபங்களோடு உங்களுடைய கணக்கில் வைப்பீடு செய்யப்படும் என்று சொல்றாங்க. இப்படி கண்டினியூவா அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டை போடுறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க இந்த கணக்குல 7.5 லட்சம் போட்டீங்கன்னா ஹஜ்ஜுக்கான செலவினங்கள் எப்ப செய்யப்பட வேண்டுமோ அது வரைக்கும் இந்த வைப்பீட்டில் இந்த கணக்கில் இருக்கக்கூடிய காசுக்கு உங்களுக்கு நாங்கள் லாபம் தருவோம் என்று அறிவிக்கிறாங்க. லிமிட்டட் டெண்ட் ஒன்று போடும், டைம் இல்லை சுற்றி பேங்க் ஆஃப் சிலான், பீப்புள்ஸ் பேங்க் அண்ட் அமான பேங்க்ல, அதில் அமான பேங்க் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அந்த இல்லை அதில் நாங்கள் சொன்னோம், ஹஜ்ஜுக்கு போகிற விருப்பமாக்கள் அவங்களோட ஓன் பேரில், அவங்களோட அக்கௌண்ட் வேறொருத்தரோட அக்கௌண்ட்ல இல்லை, அவங்களோட ஓன் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் திறந்து 750,000 கெட்ட, அதில் வார லாபம் அந்த மாசம் 1 மாசம் 2 மாசம் அங்கே சல்லி இருந்தால் அந்த லாபம் அவங்களுக்கு தான் போகும். பேங்க் ஒருத்தருக்கும் போடல. சில நான் சல்லி எங்கே டேரக்ட் போகணும்னு இல்லை, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நாங்கள் சல்லி போட்டுருந்தா அது கிடைக்கிற மாதிரி இந்த சல்லியில் அந்த 1 மாசம் 2 மாசம் அங்கே இருந்தால் அந்த லாபம் அந்த ஹாஜிமார்க்கு தான் போகும். இது யார் அறிவிக்கிறார்? முஸ்லிம் சமய கலாசார திணைக்களம் அறிவிக்கிறாங்க. அமானா வங்கியும் அவர்களுடைய இணையதளத்துல என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க இப்படி ஹஜ் பிளானுக்கு கீழே நீங்கள் வைப்பீடு செய்யப்படுகின்ற நிதிக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. முதலாவது அறிவிக்கிறாங்க ஃப்ரீ 1 மில்லியன் தகாஃபுல் கவர் என்று சொல்றாங்க. உங்களுக்கு 10 லட்சம் ரூபாவுக்கான தகாஃபுல் காப்புறுதி ஒன்றை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்றாங்க. அதாவது இலவசமான ஒரு காப்புறுதியை வழங்குவோம் என்று சொல்றாங்க. ரெண்டாவதா சொல்றாங்க ப்ராஃபிட் பெய்ட் ஆன் ரிமைனிங் அக்கவுண்ட் பேலன்ஸ் பேஸ்ட் ஆன் முவாரபா கன்செப்ட், உங்களுடைய வங்கி கணக்குல மீதமாக இருக்கக்கூடிய அந்த தொகைகளுக்கு முவாரபா முறையில் உங்களுக்கு லாபங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்றாங்க. மூணாவதா சொல்றாங்க ஸ்பெஷல் ரேட்ஸ் ஆன் சவுதி ரியால்ஸ், நீங்க சவுதியில ரியால்களை பணமாற்றம் செய்வதற்கான விசேட சிறப்பு மாற்று விகிதங்களை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்றாங்க. அடுத்ததா கேஷ்பேக் ஆன் டெபிட் கார்டு ஸ்பெண்ட், டெபிட் கார்டுகளுக்கான கேஷ்பேக் சலுகை வழங்குவோம். ஸ்டாண்ட் a chance to win a gold coin, உங்களுக்கு ஒரு கோல்ட் காயினை வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த வாய்ப்பினை வழங்குவோம். கம்ப்ளிமெண்டரி டிராவல் அசசரிஸ், மேலும் ஹஜ் பயணத்துக்கான இலவச உபகரணங்கள், பயண உபகரணங்களையும் வழங்குவோம் என்று இந்த வைப்பீட்டுல நீங்கள் உங்களுடைய பணங்களை வைப்பீடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்று ஒரு வணிக நோக்கம் கொண்ட சலுகைகள் பட்டியல் ஒன்று அமானா வங்கியும் சொல்றாங்க. இப்ப இதுல உள்ள பிரச்சனை என்ன? இப்படி செய்வது சரியா? முஸ்லிம் கலாசார திணைக்களம் இறையச்சத்தின் உச்சத்தில் நடத்தப்படுகின்ற ஹஜ் பயணத்திற்காக முஸ்லிம்கள் தயாராகுகின்ற நேரத்தில் அவர்களுடைய இந்த ஹஜ்ஜுக்கான முற்பணத்தை வங்கி கணக்கில் கட்டாயம் வைப்பீடு செய்ய வேண்டும் என்று அறிவித்து அந்த வங்கி கணக்குல வைப்பீடு செய்கின்ற பணத்திற்கு லாபம் பகிர்ந்து தருகிறோம் என்று சொல்லி அதுல ஒரு வணிக நோக்கத்தை உள்வாங்கி இப்படி முஸ்லிம் சமூகத்துல ஒரு புனிதமான ஒரு கடமையை வணிக நோக்கத்தோடு தொடர்பாக்கி அதை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய விதத்தில் அமானா வங்கியும் லாபம் அடைந்து மார்க்க கடமையை நிறைவேற்ற நினைப்பவர்களுக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது மார்க்க அடிப்படையில சரியா என்றதை நாங்க பார்க்கணும். முதல்ல ஹஜ் என்றால் என்ன? அது இறையச்சத்தின் ஒரு உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயணம், ஒரு தியாக பயணம். அந்த பயணத்துக்காக வேண்டி தயாராகுபவர்களுக்கு அல்லாவே என்ன சொல்கிறான்? நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள், தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய, தயார்படுத்திக் கொள்ளக்கூடியதிலே மிகவும் முக்கியமானது, சிறந்தது தக்குவாதான். அறிவுடையவர்களே என்னையை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரால 197வது வசனத்துல அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ஹஜ்ஜி பயணம் என்பது ஒரு தக்குவாவின் அடிப்படையில், தக்குவாவின் உச்சத்தில் நடத்தப்படுகின்ற பயண ஏற்பாடுகள்ல உங்களுக்கு இருக்க வேண்டியது இந்த பயண பொருட்களை விட தக்குவாதான் அதிகமா இருக்கணும், அதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வணிக நோக்கத்தை ஏன் கலந்தாங்க? ஏன் வணிகத்துக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொண்டாங்க? ஹஜ்ஜில போய் வியாபாரம் செய்வது என்பது தனி விஷயம். இது என்ன பண்றாங்க? நீங்க முற்பணமாக செலுத்தக்கூடியதை
நீங்க பிசினஸ்ல போடுங்க என்று எப்படி இவங்க வலுக்கட்டாயப்படுத்துவாங்க? மார்க்கத்துல இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஒரு வியாபாரம் செய்யறாங்கன்னு வைங்களே, அந்த வியாபாரத்துல நான் விரும்பாத நிலையில் எப்படி நான் வியாபாரத்துல ஒரு முதலீட்டாளராக நான் மாறுவது? ஒரு வியாபாரத்துல நான் எப்படி ஒரு பங்குதாரராக மாறுவது? நான் அதை விரும்பிதானே செய்யணும். அல்லாஹ் தஆலா அப்படித்தானே மார்க்கத்துல கட்டளை இடுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? 4வது அத்தியாயத்துல 29வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியிலே பாத்திலான முறையில் உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராலின் மின்கும், உங்களுக்கு மத்தியிலே விருத்திகரமாக நடக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலே தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். விருத்திகரமாக நீங்க வியாபாரம் செய்யறதா இருந்தா நீங்க விரும்பணும், ஒருவருக்கொருவர் விரும்பி வியாபாரம் செய்யுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் பொருளாதாரத்தை அடைந்தால், இன்னொருவருடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினால், அது பாத்திலான முறையில் பொருளாதாரத்தை அனுபவிப்பதாக ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஹஜ்ஜுக்கு போறவங்க இப்ப யாரு கேட்டாங்க வியாபாரத்துல முதலீடு செய்யணும்னு? யாரு கேட்டாங்க? எங்களோட காசை நீங்க முவாரபா முறையில உங்களோட கணக்குல வைப்பீடு செய்வதனால் எங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க, லாபம் தாங்க ஹஜ்ஜி பயணிகள் எல்லாரும் கேட்டாங்களா? வருஷத்துக்கு 4000 பேர் எவரேஜா போறாங்கன்னு சொன்னா, இந்த 4000 பேரும் உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? எங்களோட காசு நாங்க உங்களோட கையில தர்றோம், நீங்க வந்து அதுல வியாபாரத்துல முதலீடு செஞ்சு எங்களுக்கு தேவையான அளவுல ப்ராஃபிட் தாங்கன்னு யாராவது வியாபாரத்துல இணையும் நோக்கத்துல உங்களோட வந்து சேர்ந்தாங்களா? சேராம எப்படி நீங்க இதை பயன்படுத்தலாம்? எப்படி வியாபார முறைக்கு வலுக்கட்டாயப்படுத்துவீங்க? இப்படி வலுக்கட்டாயப்படுத்தினா இது பாத்திலான முறையில் வியாபாரம் என்று வராதா? இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அலா வலா யஹில்லு லி இம்ரிஇன் மின் மாலி அஹீஹி ஷைஉன், உங்களுடைய சகோதரனுடைய பொருளாதாரத்துல உங்களுக்கு எதுவுமே ஹலால் ஆகாது, இல்லா பித்தீபி நஃப்ஸின் மின்ஹு, அவராக விரும்பி தரக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலே தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அமீர் இப்னு யத்ரிபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதுல 20170வது செய்தியா வருகிறது. அப்போ ஒருவருடைய சொத்தை அவருடைய மனப்பூர்வமான விருப்பத்தோடு வியாபாரத்துல முதலீடு செய்ய தந்தால், அல்லது பயன்படுத்த தந்தால், அல்லது அனுபவிக்க தந்தால் தானே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி இல்லாம ஹஜ்ஜுக்கு டிபாசிட் செஞ்சவங்களை நீங்க எப்படி பிசினஸ் பார்ட்னரா மாத்தினீங்க? உங்களோட முவாரபா முறை என்பதிலேயே பல பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் இருக்கிறது. இந்த முவாரபா என்ற வார்த்தையை போட்ட உடனே இன்னும் இஸ்லாமிய சரியத்துக்குள்ள போன மாதிரி ஒரு கன்செப்டை உருவாக்குறாங்க. இதுலயே பல சர்ச்சைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் நிலையில் எப்படி வந்து ஹஜ்ஜுக்கு போறவங்க நம்முடைய அமானா வங்கியில அக்கௌண்ட்ல காசை போடுங்க, நாங்க முவாரபா முறையில வியாபாரம் பண்ணி தருகிறோம் என்று சொல்லுவீங்க? 4000 பேர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தயாராகிறாங்கன்னா 4000 பேரும் உங்களோட முவாரபா முறையை ஆதரித்தவர்களா? அதை அங்கீகரித்தவர்களா? லாபம் ஈட்டுவதற்காக வருபவர்களா? முலாரபா முறையை ஆதரிக்காதவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு கொடுத்த காசுல லாபம் வேணும்னு அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? அவங்க விரும்பிதான் தந்தாங்களா? நீங்களா எப்படி வலுக்கட்டாயப்படுத்தி அதை பயன்படுத்துவீங்க? இது ஹராம் இல்லையா? இன்னொரு சகோதரனுடைய சொத்தை அவனுடைய விருப்பம் இல்லாமல் அனுபவிப்பது ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, எப்படி முஸ்லிம் கலாசார திணைக்களமும் ஹஜ்ஜி கமிட்டியும் இணைந்து இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினீர்கள்? யார் உங்களுக்கு பத்துவா கொடுத்தது? எந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இதை நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? இதற்கு இவர்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? எண்ணிக்கை குறைஞ்சி 4000 பேர் போறதுல பாதிக்கு மேல குறைஞ்சி, ஹஜ்ஜிக்காக இந்த முற்பணம் விஷயத்துல இந்த தில்லுமுள்ளை ஆதரிக்காத நிலையில் ஹஜ்ஜி யாத்திரைக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிற அளவுக்கு இந்த வணிக நோக்கம் காரணமாக அமைந்ததா இல்லையா? இதற்கு ஹஜ்ஜி கமிட்டி பதில் சொல்வார்களா? முஸ்லிம் சமய கலாசார திணைக்களம் பதில் சொல்வார்களா? அமானா வங்கி பதில் சொல்லுமா? நாங்கள் கேட்கிறோம். எதுக்கும் வாய் திறக்கிறாங்க இல்ல. மக்களுடைய இபாதத்தை வணிக நோக்கத்துல நாசமாக்குற ஒரு காரியத்தில் இந்த 3 சாராரும் இணைந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். இது கண்டனத்துக்குரிய விஷயமா இல்லையா? இதை சிந்திக்க வேண்டும். இப்படி நாங்க சொன்னா உடனே தௌஹீத் ஜமாத்காரன் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறான். பார்த்தீர்களா, நாங்க அமைதியா லாபம் அடைஞ்சு கொண்டு போனா இவங்க வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு விமர்சனம் செய்வார்கள். நான் கேட்கிறேன், உங்களுடைய நாங்க குர்ஆன் சுன்னால இருந்து கேள்வி எழுப்புறோம், அதுக்கு நீங்க பதில் தர்றீங்கல்ல, சரி உங்களுடைய மதுஹப் அடிப்படையில் கூட இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? உங்களுடைய காயிதத்து ஃபிக்ஹியா என்ன சொல்கிறது? தெளிவாக அல் பைஉ வல் இஜாரத்து வல் ஈதாஉ இதா வகஅ
பில் இக்ராஇ ஃபஹுவ பாத்திலுன். தெளிவாக சொல்கிறது. அல் பைஉ விற்பனை, வல் இஜாரத்து வாடகை, வல் ஈதாஉ வைப்பு ஆகியவை இதா வக பில் இக்ராஇ வலிக்கட்டாயப்படுத்தி வற்புறுத்தலின் அடிப்படையில் செய்யப்படுமேயானால் ஃபஹுவ பாத்திலுன், அது பாத்திலாகும், செல்லுபடியற்றதாகும் என்று உங்களுடைய மதுஹபுகளில் அல் காயிதத்துல் ஃபிக்ஹியாவில் இருக்கிறதா இல்லையா? வலுக்கட்டாயப்படுத்தினா பாத்திலாகும் என்று இருக்குதா இல்லையா? நீங்க வலுக்கட்டாயத்தானே படுத்தினீங்க. ஹஜ்ஜுக்காக முற்பணம் செலுத்துபவர்கள் எல்லாம் உங்களோட வியாபாரம் செய்வதற்கு சம்மதித்தவர்களா? நீங்க வலுக்கட்டாயப்படுத்தி இந்த அக்கௌண்ட்ல போடணும் என்று 2வது சரத்துல அக்கௌண்ட்ல போடணும் என்று வலுக்கட்டாயப்படுத்துறீங்களே, அந்த அடிப்படையில் போட்டார்கள். முஸ்லிம் கலாசார திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில 2வது நிபந்தனையில வலுக்கட்டாயப்படுத்தி இந்த அக்கௌண்டில் வைப்பீடு செய்துதான் ஆக வேண்டும் என்று போட்டீர்களே, அது வலுக்கட்டாயமா இல்லையா? உங்ககிட்ட வியாபாரத்துக்கு யார் உங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு காசு கொடுத்தா? ஹஜ்ஜுக்காக போறவன் வியாபாரம் பண்ணி லாபம் அடைந்துதான் ஹஜ்ஜுக்காக செல்கிறான். அவருக்கு தேவை என்றால் ஹஜ்ஜின் போது வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொள்வார். நீங்க எப்படி நிர்பந்திச்சு ஒருத்தருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி, ஒருத்தருடைய நெருக்கடியை பயன்படுத்தி, அதுவும் இபாதத் சார்ந்த விஷயத்துல அவருடைய இந்த தேவையை பயன்படுத்தி கொண்டு எப்படி வலுக்கட்டாயமாக நீங்கள் வியாபார முறையை ஆதரிப்பீர்கள்? இந்த நாட்டுல எத்தனை உலமாக்கள் இருக்கிறீங்க, ஒருத்தராவது இதை கேள்வி எழுப்ப மாட்டீங்களா? அது முலாரபா ஹலாலான முறையில் இருக்குது. என்ன முலாரபா ஹலாலு? நீங்க முலாரபால என்ன ஃபித்னா பண்றீங்கன்ற பட்டியல் போடட்டுமா? அது போட்டு அதை ஒரு தலைப்பாக சரி அதை விவாதிக்க வருவீர்களா? ரப்புல் மால் சொத்துக்கு சொந்தக்காரர் இருப்பார், அந்த முவாரிப் என்று சொல்லக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனம் இருக்கும். இவர்கள் காசை போட்டு முலாரபாவை மேலோட்டமா அப்படிதான் காட்டுவாங்க. இவங்க காசை கொடுப்பாங்களாம், ரப்புல் மால் காசை கொடுப்பாராம், முலாரிப் போய் வியாபாரம் செய்வாராம், கிடைக்கிற லாபத்துல இந்த ரப்புல் மாலுக்கு ஷேர் கொடுப்பாங்களாம். இதுல என்ன பிரச்சனை? இப்படிதான் காட்டுவாங்க. ஆனா என்ன நடக்குது? நீங்க முலாரிப்பாக இருக்கக்கூடிய வங்கி வியாபாரம் செய்றீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இன்னொரு வியாபாரம் செய்யறவனுக்கு நீங்க முதலீடு செய்றீங்க. நீங்க இடையில இருந்து, ஒரு வங்கி இடையில இருந்து கமிஸ் அடிக்கிற வேலை பார்க்கறது. ஆனா கமிஸ் அடிக்காம லாபம் பங்கு போன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவீங்க. அமானா வங்கி வியாபாரத்தில் ஈடுபடுகிறதா? இவங்க என்ன பண்றாங்க? இந்த ரப்புல் மால்ட காசை எடுத்து அமானா வங்கியோ இஸ்லாமிய வங்கியோ அவர்கள் அந்த காசுகள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை எடுத்துக்கொண்டு புரோக்கர்களாக இருந்து கொண்டு வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வழி இருக்குதுன்னு தேடுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வழிகள் எல்லாத்தையும் தேடி இவங்க அங்க முதலீடு செய்யறது. முதலீட்டாளர்களுடைய முதலீட்டில் முதலீடு செய்யும் முறையாக உங்களோட முலாரபாவை வச்சு உதாரணம் காட்டுவது எப்படி? 2 பேர் பார்ட்னர் இருக்கிறோம். ஒருத்தர் சொத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறார், இன்னொருத்தர் வியாபார திறமை உள்ளவரா இருக்கிறார். சொத்துக்கு சொத்து இருப்பவர் அவர் வியாபார திறமை உள்ளவரிடம் காசை கொடுப்பார். வியாபார திறமைசாலை வியாபாரத்தில் ஈடுபடுவார். அதுல கிடைக்கக்கூடிய பங்கை எடுத்து முதலீட்டு செய்தவருக்கு ஒரு பங்கும், தான் வியாபாரத்தில் ஈடுபட்ட அந்த உழைப்பை செலுத்தியதற்காக இன்னொரு பங்கும் அவர் எடுத்துக் கொள்வார். முன்கூட்டியே பேசி வைத்துக் கொண்ட லாப விகித பிரகாரம் படி லாபத்தை பிரித்துக் கொள்வார். நஷ்டமானாலும் பிரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னோன்னு, ஆமா சரியாதானே இருக்குது மார்க்கத்துல, இதுல என்ன தப்பு இருக்குது? இந்த முறையில நடந்தா தப்பு இல்லை. இப்படியா நடத்துறீங்க? இல்ல. ரப்புல் மாலிடமிருந்து சொத்தை எடுத்து இவங்க புரோக்கர்களாக இஸ்லாமிய ஷரியத் வங்கிகள் இருந்து இவர்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் பல பிளாட்ஃபார்ம்களை தேடுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ற பிளாட்ஃபார்ம்கள்ல நீங்க ஹலாலா தான் இன்வெஸ்ட் பண்றீங்களான்னு எங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த ஒயிட் லிஸ்டட் கம்பெனி என்று காட்டுறதுல சிலதுகளை காட்டுவீங்க, இதுதான் எங்க கம்பெனி லிஸ்ட், அதுலதான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குதா இல்லையாண்டு ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் முலாரபா முறையில் ₹1 காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவருக்கு அதை தேடி பார்க்கிற உரிமை இருக்குதா இல்லையா? அதை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீர்கள். கிடைக்கிற லாபம் என்னுடைய சொத்துக்கான லாபம் கிடைத்திருக்கிறதா, என்னுடைய முதலீட்டுக்கான லாபம் கிடைத்திருக்கிறதா, குறைவாக கிடைத்துள்ளதா, கூடுதலாக கிடைத்துள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்குரிய அந்த உரிமை எனக்கு இருக்குதா? இன்னும் சொல்ல போனால் நீங்க எப்படி முலாரிப்பாக வருவீர்கள்? அமானா வங்கி முலாரிப் செய்பவர்களா? நீங்கள் முலாரிப்புகள் அல்ல, நீங்கள் புரோக்கர்கள். புரோக்கர் வேலை பார்த்த உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்ல ஷேர் வரும்? நீங்க என்ன பண்றீங்க? நம்முடைய சொத்து காசை எடுத்து இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட் பண்ணவனுக்கும் லாபம் கொடுத்து நீங்களும் ஒரு லாபத்தோட பகுதியா எடுத்து நீங்க உங்களை முலாரிப்பாக காட்டிக்கொண்டு சொத்தை கொடுத்தவனுக்கு ஒரு கொஞ்சம் லாபம் என்று கொடுக்குறீங்களே, இது ஏமாத்தம் இல்லையா? இந்த ஏமாத்து முறைய மார்க்கத்தின் சாயலை போட்டு முஃப்திமார்கள் பத்துவா வேற கொடுக்குறாங்க. வெக்கம் இல்லையா? இதுக்கு பத்துவா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிந்திக்கிறது இல்லையா? இது மார்க்கத்துல அடிப்படை சாயல்ல உள்ளதா? மேலோட்டமா காட்டுவது ஒன்று, நடைமுறையில் செயல்படுத்துவது ஒன்று. சரி,
ஒரு புரோக்கர் கையில கொடுத்து புரோக்கர் இன்னொருத்தருக்கு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தப்பா என்று கேட்பீங்க. தப்பு இல்ல, கிடைக்கிற காசு நமக்குரிய ப்ராஃபிட் தான் கிடைக்குதுன்றது நமக்கு பார்க்க முடியுமா? ஒரு வருடம் அமானா வங்கி அறிவித்திருந்தார்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வங்கி லாஸ்ட் ஆகி இருக்குது, ஆனால் முதலீட்டாளர்களுக்கு இவர்கள் லாபம் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன கணக்கு? எந்த அக்கவுண்ட்ஸ்ல இந்த கணக்கு நீங்க முன்வைத்தீர்கள்? இப்படி பல பிரச்சனைகள் இந்த முபாரபா முறையில் இருப்பதனால இதுக்கு ஃபத்வா கொடுத்தவங்க கூட எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொன்னா, நீங்க முபாரபா முறை என்று சொல்லி இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக எடுத்து நீங்க மாசம் குறைந்த சதவீதம் கூடுதல் சதவீதம் என்று மாறுபட்ட வகையில் நீங்க ஒரு லாபம் கொடுத்தா கூட ஒரு கணக்குல வரும். ஆனா நீங்க பெரும்பாலும் என்ன பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு நெருக்கமான தொகையை கொடுக்குறீங்க. இது வட்டிக்கு ஒத்தனதானது இல்லையா? அதே நேரத்துல நீங்கள் பேரளவில் தான் இந்த முபாரபா முறையை நடைமுறைப்படுத்துகிறீர்கள், ஆனால் நடைமுறையில் இதிலே வட்டி நிறைந்துள்ளது என்று இந்த முபாரபா முறைக்கு ஃபத்வா கொடுத்த உஸ்தாதிமார்கள், ஆலிம்கள், முஃப்திகளே தங்களை தப்ப வச்சு கொள்றதுக்காக பதில் சொன்ன ஆதாரங்கள் வேணுமா? இது எல்லாத்தையும் கவனிக்காமல் ஏமாத்துறாங்க. நீங்க ஏற்கனவே வங்கி நடத்துற முபாரபா முறையிலே சர்ச்சை இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இதுல ஹஜ் பயணத்துக்கு போறவனை வலுக்கட்டாயமா இழுத்து இந்த வியாபாரத்துல நீ ஈடுபடன்னு சொன்னா இது சூறையாடல் இல்லையா? இது பண சூறையாடல். பண முதலைகள் இந்த சமூகத்தின் இபாதத்தை வியாபாரத்தின் அந்த வாய்க்குள்ளே, அந்த புதைக்குழிக்குள்ளே புதைத்துக் கொள்வதற்காக வேண்டி, பணத்தை சூறையாடுவதற்காக வேண்டி எவனோ 4-5 சேர்ந்து இந்த நடைமுறையை கொண்டு வந்து இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கானவங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சு விட்டீங்களா இல்லையா? இது தடுமாறுறாங்க. வந்து போடுங்க, காசை தாங்க, டிபாசிட் பண்ணுங்க, ஹஜ்ஜி பயணத்துக்கு வாங்க. சரி, போன முறையை விட அதிகமாக வந்தாலும் சரி வச்சுக்கோங்க. போன வளமையா 4000 பேர் போவாங்க, இந்த முறை 8000 பேர் வந்ததாக வைத்துக் கொண்டாலும் இந்த முறை சரியா? இந்த முறை மார்க்கத்துக்கு உட்பட்டதா? வலுக்கட்டாயமா வியாபாரத்துக்கு ஒருவரை இழுக்கலாமா? இதான் குர்ஆன் சுன்னா சொல்லுதா? இதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதுஹபுகள் சொல்லுதா? எல்லாத்துக்கும் மாற்றமாக இந்த ஒரு சமூகத்தை ஹஜ்ஜி விஷயத்தில், இபாதத் விஷயத்தில் அடகு வைத்திருக்கிறார்கள் பண முதலைகள். பணத்தை சூறையாடுவதற்காக இந்த சமூகத்தை அடகு வைத்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது முற்றிலும் முழுவதிலும் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை அன்பிற்குரியவர்களே, ஒருத்தர் வந்து நான் ஹஜ்ஜிக்கு போறேன், இந்த காசி நான் முற்பணம் அரசாங்கம் சொல்லுது, டிபார்ட்மெண்ட் ஒன்று சொல்லுது, ஒரு திணைக்களம் சொல்லுது, அதனால கொடுக்க வேண்டி வருதுண்டா ஒப்படைப்பாங்க. என்ன சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஒப்படைப்பாங்க. இந்த நிதிக்கு இஸ்லாத்தில் உள்ள நிலை என்ன? இது ஒரு அமானிதமான நிதி இல்லையா? இது ஒரு அமானிதமாக பேணப்பட வேண்டிய ஒரு காசு தொகை இல்லையா? பல கோடி ரூபாய்கள், 1-2 ரூபாய் இல்ல, 7,5 லட்சம் ரூபாய் வீதம் 4000 பேர் போறதா இருந்தா எத்தனை கோடி ரூபாய்கள்? கணக்கு போட்டு பாருங்க. 2000 பேர் போனாலும் எத்தனை கோடி ரூபாய்கள்? கணக்கு போட்டு பாருங்க. இத கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமாக இவங்க ரொட்டேஷன்ல விடுவாங்களாம். அமானிதமாக தரப்பட்ட ஒரு நிதியை எப்படி நீங்க ரொட்டேஷன்ல விடுவீங்க? இப்படி ரொட்டேஷன்ல விடலாமா? மார்க்கம் இதை அங்கீகரிக்குமா? அங்கீகரிக்காது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்துல, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் அப்படியே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அமானிதங்களை அப்படியே ஒப்படைக்க வேண்டும். உங்ககிட்ட அமானிதமா தந்தா எதுக்கு ஒப்படைக்க சொல்லி தந்தாங்க? ஹஜ்ஜுக்கான செலவினங்களுக்காக வேண்டிதான் உங்களிடம் ஒப்படைத்தார்கள். வியாபாரத்துக்கு ஒப்படைத்தார்களா? நீங்க எதுக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் நீங்களா ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு சுற்றறிக்கையாக்கி, ஒரு அறிவித்தலாக்கி, ஒரு சட்ட மூலமாக்கி எப்படி முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த அமானிதமான பணத்தை வியாபாரத்தில் நீங்கள் எப்படி ரொட்டேஷன் பண்ணுவீங்க? இது இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றம் இல்லையா? அப்ப தெளிவாக விளங்குகிறது, ஹஜ்ஜு பயணத்திற்காக வேண்டி பணம் தந்தால் அந்த பணத்தை ஹஜ்ஜுக்கு தான் செலவழிக்கணும். அப்படியே இந்த இபாதத்தை இன்னைக்கு என்ன ஆக்கி விட்டாங்கன்னா, நாளைக்கு தொழுறதுக்கு 5 நேரம் தொழுறதுக்கு டிபாசிட் பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்க. 5 நேரம் தொழுறதுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க, ஈச்சப்பழம் எடுக்கிறதுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க, நோம்பு படிக்கிறதுக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்க, உம்ராக்கு டிபாசிட் அமானா வங்கியில வைங்கன்னு முஸ்லிம் சமூகத்துல இபாதத்தை வியாபாரமாக்க பாக்குறீங்களா? இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுல என்ன கொடுக்குறாங்க? கேஷ்பேக் சலுகை கொடுப்போம், கோல்ட் காயின் வின் பண்ண கொடுப்போம், கரன்சி ரேட் மாத்தி கொடுப்போம், தக்காஃபுத் தகாமுனி உங்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் வரைக்கும் இலவசமா கொடுப்போம், கோல்ட் காயின் தங்க நாணயம் கொடுப்போம். இபாதத்தை வச்சு கோல்ட் காயின் கொடுக்கிறதுக்கு இவர்கள் யார்? இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா?
இபாதத்தை வச்சு கேஷ்பேக் சலுகையாம், கோல்ட் காயின் கொடுப்பார்களாம், தங்க நாணயம் கொடுப்பார்களாம். என்ன கூத்தாடுறாங்க? இந்த மார்க்கத்தை கேலி கூத்தாக்குற ஒரு வழிமுறையா இல்லையா? சிந்திக்க வேண்டும். இந்த வழிமுறை கண்டனத்துக்குரியது. முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்கள், ஹதீசுகள் மற்றும் ஏனைய சருத்துக்களை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த வழிமுறை கையாளப்படக்கூடாது, இந்த வழிமுறையை மாற்றம் செய்ய வேண்டும். உலமா சபைன்னு இருக்கிறாங்க, இதெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. கேட்டா இருக்கிற உலமாக்கள் எல்லாம் அது ஷரியத்துக்கு உட்பட்டது, அது ஹகீகத்துக்கு உட்பட்டது, அது மரிபத்துக்கு உட்பட்டது, எதையாவது ஒன்றை உணர்த்தி ஒரு வார்த்தையை போட்டு மக்களை மயக்கி கொண்டு சுத்த மடையர்கள் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். உலமாக்கள் நேர்மையாக பேசக்கூடியவர்கள் எழுப்பி நிற்க வேண்டாமா? உங்களுடைய குரல்களை நீங்கள் எழுப்ப வேண்டாமா? இந்த வழிமுறை இபாதத்துல கை வச்சுட்டாங்க, இப்பயாவது இதுல நாங்க கவனம் செலுத்தணும் என்று நாங்க யோசிக்கணும் என்று வரக்கூடாதா? இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன, அதான் முஃப்தி சாப் ஓகே பண்ணிட்டாரு, அதான் ஜம்மியத்துல் உலமா தலைவர்கள் சரி காண்கிறார், அவங்க ஓகே பண்ணுவாங்க. அவங்களுக்குரிய புலுசுகளுக்காக வேண்டி ஓகே பண்ணுவாங்க. நீங்க அல்லாஹ்க்காக தானே இயங்குறீங்க, உலமாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தானே இயங்குறீங்க, மறுமைக்காகத்தானே இயங்குறீங்க. நீங்க சிந்திங்க, இந்த வழிமுறையில் தவறு இருக்கிறது, இது கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டிய ஒன்று. இதை திருத்தாவிட்டால் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த இபாதத்துகளும் நாளை ஒரு நாள் வணிக நோக்கத்திற்காக மாறுபட்டுவிடும். அது நம் சமூகத்தை இபாதத்திலிருந்து தூரமாக்கி, இறையச்சத்திலிருந்து தூரமாக்கி, இஹ்லாஸிலிருந்து தூரமாக்கி, ஒட்டுமொத்தமாக வியாபாரம் தான் உலகம், காசு பணம் தான் உலகம் என்று மாற்றக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்று விடும் என்ற அபாயத்தை உணர்ந்து இந்த வழிமுறையை கண்டிப்பாக முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் வாபஸ் வாங்க வேண்டும், ஹஜ் கமிட்டி வாபஸ் வாங்க வேண்டும், அமானா வங்கி இந்த வழிமுறையை நீக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக கோஷமாக எழுப்பி இந்த முறையை ரத்து செய்வதற்கான முயற்சியில் அனைவரும் இயக்க வேறுபாடுகளின்றி, ஜமாத் வேறுபாடுகளின்றி இதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்பது நான் ஒரு கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்வதோடு, அந்த குறித்த சகோதரர் இந்த வழிமுறை இஸ்லாத்துக்கு உட்பட்டதல்ல, சட்டத்துல நிர்பந்திக்கிறாங்க என்பதனால் ஹஜ் செய்ய வேண்டிய நிர்பந்த நிலை வந்தால் நீங்கள் அங்கே வைப்பீடு செய்ய வேண்டிய நிலை வருகிறது. சட்டத்துக்கு மாற்றம் செய்ய முடியாது. ஆனால் இதை சட்டம் மூலமாக யாரு இயற்றினார்களோ அந்த சட்டம் மூலமாகவே இதை வாபஸ் வாங்க வைத்து இந்த வழிமுறையை மாற்றுகின்ற போராட்டத்தை சமூக ஆர்வலர்கள் இன்ஷா அல்லாஹ் முன்னெடுப்பார்கள். இந்த வருஷம் மாற்ற முடியாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமாவது இதை மாற்ற வைப்போம். இதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடங்குவோம், அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் அதுல மாற்றம் வரலையா, வேற வழியே இல்ல, நிர்பந்தம் அரசாங்கம் செய்யறாங்க, நீங்க உங்களோட முற்பணத்தை செலுத்துங்க, அதுல லாபம் எல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்ல, நீங்க அந்த வியாபாரத்துல எல்லாம் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்ல, போய் வாங்க ஹஜ்ஜுக்கு இன்ஷா அல்லாஹ். இதுல யாரெல்லாம் குளறுபடி செய்கிறார்களோ, யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ, யாரு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக செயல்பட்டார்களோ அவர்கள் அனைவரையும் இறைவனிடத்தில் மறுமையில் இறைவன் அவர்களை தண்டிக்கட்டும் என்று ஒப்படைத்து விட்டு நீங்க அந்த காசை நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேணும் என்றால் செலுத்துங்களே தவிர, சட்டம் என்றதுனால செலுத்துங்களே தவிர, மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையாக இதை அங்கீகரிக்கவே முடியாது என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலா. இன்னொரு சகோதரர் தமிழ்நாட்டில இருந்து கேட்கிறார், அவரு தொண்டியை சேர்ந்த ஒரு சகோதரர். அவர் என்ன கேட்கிறார், கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் எந்த விஷயத்திலும் மறைத்தல் இருக்கக்கூடாது என்று பொதுவாக பேசிக்கொள்ளும் வழக்கம் இருக்கிறது. சில நேரங்களில் சில செய்திகளை நாம் மறைக்கும் பொழுது நாம் இருவருக்கும் மத்தியில் எந்த மறைத்தல் கூடாது, எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று கணவனோ மனைவியோ கேட்பது உண்டு. கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படியான ஒரு நடைமுறை இருந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் மனிதர்கள் தானே, மனமுறிவு ஏற்பட்டு பிரியும் தருணத்தில் ஒவ்வொருவரையும் நம்பி சொல்லி வைக்கப்பட்ட செய்திகள் வெளியாகும் பட்சத்தில் அது துரோகத்தினுடைய ஒரு செயலாக மாறாதா? குறிப்பு, எல்லா நேரத்திலும் எல்லா செய்திகளையும் பகிர்ந்து கொள்வது என்பது சாத்தியம் இல்லையே. அல்லாஹ்வுக்கும் தனி மனிதனுக்கும் இடைப்பட்ட நிலையில் சில காரியங்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் மறைக்காமல் சொல்லிவிட வேண்டுமா என்று அந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார். ரொம்ப ஒரு ஆழமான கேள்விதான். அவர் என்ன கேட்கிறாருன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில எந்த ரகசியமுமே இருக்கக்கூடாதா? ஒரு சில விஷயங்களை மறைத்து வைத்தால் மார்க்க அடிப்படையில் அது குற்றமாகுமா? பிரிகிற சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அந்த நேரத்துல நாங்க நம்பி சொன்ன செய்திகள் கூட வெளிப்படுத்தி அதுவே துரோகமாக மாறிவிடலாம், மீண்டும் அதிகமான மன முறிவுகளுக்கு அது காரணமாக அமைந்து விடலாம் தானே என்ற கருத்துல கேட்கிறாங்க. முதலாவது ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த திருமணம் என்பது இஸ்லாத்துல ஒரு ஒப்பந்தமாக சொல்லுது, அது சாதாரண ஒப்பந்தமாக சொல்லல. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? சூரத்து நிசால 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஅஹதுன மின்கும் மீசாகன் கலீலா,
அவர்கள் உங்களிடத்திலே கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ திருமணம் என்ற ஒப்பந்தம் ஒரு கடுமையான ஒப்பந்தம், பலமான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல அடிப்படை என்ன? நம்பிக்கை, நாணயம், விசுவாசம், வெளிப்படையான தன்மை. இதுதான் ஒப்பந்தத்தின் அடிப்படை. ஒப்பந்தம் என்பதில் சாராம்சம் என்னன்னா, ஒருவர் இன்னொருவரை நம்புவது, ஒருவர் இன்னொருவருடைய விஷயத்துல நாணயம் பேணுவார், ஒருவர் இன்னொருவருடைய விஷயத்துல வெளிப்படையாக நடந்து கொள்வார், ரகசியம் வைத்துக் கொள்ள மாட்டார். எதில் ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த ஒப்பந்தம் செய்த விஷயத்தில் எந்த ரகசியமும் இருக்காது, எந்த மறைவும் இருக்காது என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை அர்த்தமே. இப்ப திருமணத்தை அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? வாழ்வியல் ஒப்பந்தம் என்றான். உங்களிடம் கடுமையான வாழ்வியல் ஒப்பந்தம் ஒன்றை எடுத்து விட்டார்கள். ஒப்பந்தம் கடுமையான ஒப்பந்தம் என்றால் எதுக்கு ஒப்பந்தம்? அவர்கள் இருவரும் வாழ்க்கையில வெளிப்படையாக நடக்க வேண்டும், நம்பிக்கையாக நடக்க வேண்டும், நாணயத்துடன் நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும், பொய் இல்லாமல், புரட்டு இல்லாமல், உருட்டு இல்லாமல், ஏமாற்றம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதுதானே இந்த திருமண ஒப்பந்தத்தின் அடிப்படை. அப்ப திருமணத்துல யாரு ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அவங்களோட திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில், மனைவி கணவன் விஷயத்தில், பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள், பெற்றோர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் என்ற இந்த குடும்பம் சார்ந்த வாழ்வியல் விஷயத்தில் மறைத்தல் இருக்கலாமா? ரகசியம் இருக்கலாமா? இன்னொருத்தர் ஏமாற்றப்படுகின்ற நிலையில் ஒன்றை மறைத்தால் அது அந்த ஒப்பந்தத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா? அந்த ஒப்பந்தத்தை யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிய வந்தால் இவங்க எடுத்துக்கொண்ட அந்த ஒப்பந்தத்திலே முறிவு ஏற்படுமா இல்லையா? அப்ப எந்த விஷயம் மறைத்து வைத்தது தெரிய வந்தால், மறைச்சது தெரிய வந்தால் என்ன, மறைச்சு வச்ச விஷயம் தெரிய வந்தா ஒப்பந்தம் முறிவது என்பதல்ல. இவங்க என்கிட்ட ஒண்ணு மறைச்சிட்டாங்களே என்னதே தெரிய வந்தா, ஏன் மறைச்சிங்க, என்னன்னாலும் சொல்லி இருக்கலாம் தானே, நான் அதை சமாளிச்சிருப்பேனே என்று சொல்லி எது சொல்லப்பட வேண்டுமோ அதை சொல்லாமல் மறைத்ததையே ஒரு காரணமாக்கி ஒருவர் திருமண ஒப்பந்தத்தை முறிக்கிற அளவுக்கு போவாருன்னா நாணயம் இழந்து விட்டார், நம்பிக்கையை இழந்து விட்டார் என்று அர்த்தம். அப்ப நம்பிக்கையை இழக்கக்கூடிய விதத்தில் தான் இஸ்லாம் நடக்க சொல்லுமா? அப்ப கணவன் விஷயத்தில் மனைவியும், மனைவி விஷயத்தில் கணவனும் வெளிப்படையாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்பரன்சி வேணும், எதை மறைக்காம அவங்க பேசிக்கொள்ளணும். அதே நேரத்துல இதில் ஒரு சமநிலையை பேணவும் வேண்டும். இப்ப மறைக்க கூடாது என்ற எதுக்கு மறைக்க கூடாதுன்னா, நான் மறைச்சேன் என்று கணவன் தெரிஞ்சு கொண்டால் என்னுடன் அவர் திருமணத்திலிருந்து ஒதுங்கி போயிடுவாரு, அதனால நான் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லக்கூடிய ஒருத்தராக வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று மனைவி நினைத்தாலோ அல்லது கணவன் மனைவி விஷயத்துல நினைத்தாலோ, அப்படிப்பட்ட ஒன்றை வெளிப்படுத்தாமல் மறைத்திருப்பது குற்றமாகும். எதை வெளிப்படுத்தினாலே திருமண ஒப்பந்தம் முறிஞ்சிருமோ, எதை சொன்னாலே திருமண ஒப்பந்தம் முறிஞ்சிருமோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாமா? அதை மறைக்கத்தான் வேணும். இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா, ஒரு சஹாபி நபி தோழியருடைய ஒரு வாழ்க்கையில முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த நேரத்துல அபூ தல்ஹாவுடைய மகனான அபு உமைர் என்பவர் மரணம் அடைகிறார். அபூ தல்ஹா அவர்கள் பயணத்துக்காக வேண்டி வெளியே சென்று விட்டார். அவர் பயணத்துல சென்ற நேரத்துல அவருடைய மகனார், அவருக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த குழந்தையான உமைர் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அந்த நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சமி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு யகூல், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதை நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? இஸ்தகா இப்னுன் லி அபீ தல்ஹத, அபூ தல்ஹா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது, அந்த ஆண் குழந்தை நோயுற்று இருந்தார். கால ஃபமாத வ அபூ தல்ஹத ஹாரிஜுன், அந்த குழந்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தில் சென்ற நேரத்தில் மரணித்து விட்டார். ஃபலம்மா ரஅத் இம்ராத்துஹு, அவருடைய மனைவியான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கண்டவுடன், அன்னஹு கத் மாத, இவர் மரணித்து விட்டார் என்பதை கண்டவுடன் உடனே சிறிய உணவை தயார் செய்து வன்னஹத்துஹு ஃபீ ஜானிபில் பைத்தி, பிறகு அந்த குழந்தையுடைய பிரேதத்தை, ஜனாசாவை, உடலை வீட்டிலே ஒரு மூலையில் வைத்தார். ஃபலம்மா ஜா அபூ தல்ஹத், அபூ தல்ஹா வீட்டுக்கு வந்த உடனே கால, அவர் கேட்டார், கைஃபல் குலாம், சிறுவன் எப்படி இருக்கிறான்? காலத் கது அதஅத் நஃப்ஸுஹு, அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, அவர் அமைதியாகி விட்டார். வ அர்ஜு அன் யகூன கத் இஸ்தராஹ, அவங்க அதுல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நிம்மதியா முழுசா ஓய்வடைஞ்சிட்டாங்கன்றதுதான் எதிர்பார்த்து சொல்றாங்க. வலல்ன
அபூ தல்ஹத அன்னஹா சாதிகத்துன். ஆனால் அபூ தல்ஹா என்ன நினைக்கிறாரு, இப்ப இந்த மனைவி தூங்கின மாதிரி ஒரு கருத்துல சொல்றாங்க, அது உண்மை என்று நினைச்சு மகன் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு நினைச்சு தன் மனைவி உண்மைதான் சொல்றாங்க அபூ தல்ஹா அவர்கள் நினைத்து விட்டார்கள். கால ஃபபாத ஃபலம்மா அஸ்பஹ, அவர் இரவை மனைவியுடன் சந்தோஷமாக கழித்தார். சுபோ நேரத்தை அடைந்தவுடன் எகுத்தசல, குளித்துவிட்டு ஃபலம்மா அராத ஐ யஹ்ருஜ, வெளியேறுவதற்கு, வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகிற நேரத்துல அலமத்துஹு அன்னஹு கது மாத, அவரு அறிவிக்கிறாங்க. யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, உங்களோட மகன் மரணித்து விட்டார். ஃபஸல்லா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தொழுறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுபஹ தொழுதுட்டு சும்மா அக்பரன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா கான மின்ஹுமா, என்ன நடந்துச்சு என்றதை ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅல்லல்லாஹ ஐ யுபாரிக லகுமா ஃபீ லைலத்திகுமா, உங்கள் இருவருக்கும் உங்களுடைய இரவிலே அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க செஞ்ச செயலை ஆதரிக்கும் விதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தியில எக்ஸ்ட்ராவா வருது, கால சுஃபியான் என்றவர் சொல்கிறார் அறிவிப்பாளர், ஃபகால ரஜுலுன் மினல் அன்சார், ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் சொன்னாராம், ஃபரஐது லஹுமா திஸ்அத அவுலாதின் குல்லுஹும் கத் கரஅல் குர்ஆன், அவர்களுக்கு அந்த இருவருக்கும் 9 குழந்தைகள் இருப்பதை நான் பார்த்தேன். அவர்கள் அனைவரும் குர்ஆனை ஓதக்கூடிய கற்றறிந்த நல்ல அறிஞர்களாக இருந்தார்கள் என்று அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார். இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 1301வது செய்தியா வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. இந்த இடத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது குழந்தை மரணித்த செய்தியை தற்காலிகமாக மறைத்தார்களா இல்லையா? கணவனிடம் மறைத்தார்கள். மறைத்து விட்டு உணவை சமைத்து அதை இருவரும் சாப்பிட்டு இரவிலே இருவரும் இல்லறத்திலும் ஈடுபட்டு காலையில சுபஹு நேரம் வர காட்டிலும் ஜனாசா செய்தியை சொல்லாம சுபோ தொழுறதுக்காக வெளியே போற நேரத்துல குளிச்சுட்டு வெளியே போறாரு. அப்பதான் சொல்றாங்க, உங்கள் மகன் மௌத்தாகிட்டாரு என்று சொல்றாங்கன்னா தற்காலிகமாக ஒரு செய்தியை மறைக்கிறாங்க. ஏன் மறைக்கிறாங்கன்னா கணவனை ஏமாற்றும் நோக்கத்தில் அல்ல. எந்த நோக்கத்துல மறைக்கிறாங்க? இதை உடனடியாக பயணத்திலிருந்து வந்தவருக்கு சொன்னா அவர் சொக்காகிடுவாரு, அவர் அதிர்ச்சி அடைந்து விடுவார், அதன் ஊடாக அவருக்கு கவலை ஏற்பட்டு என்ன ஏது செய்ய முடியாது என்று திணறி விடுவார். எனவே அவரை ரிலாக்ஸ் பண்ணணும், அவரை கொஞ்சம் ஆறுதல் அடைய வைக்கணும், அவரை ஓய்வு பெற வைக்கணும், பிறகு அவருக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தணும், பிறகு மெதுவாக இந்த செய்தியை சொல்லணும் என்று நினைத்து தற்காலிகமாக ஒரு செய்தியை மறைத்தார்களா இல்லையா? இதை வைத்து கணவனுக்கு எல்லாத்தையும் உடனடியாக சொல்லணும் என்று மனைவி நினைக்க தேவையில்லை. மனைவிக்கு எல்லாத்தையும் உடனடியாக கணவன் சொல்லணும் என்பது கணவன் நினைக்க தேவையும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை, இடம் பொருள் ஏவல் என்பதை கவனித்து கொஞ்சம் காலத்துக்கு செய்திகளை மறைச்சி தற்காலிகமாக மறைச்சி பிறகு சொல்லிவிடலாம் என்ற செய்தியை கூட இதிலிருந்து நாங்கள் பெறுகிறோமா இல்லையா? இது மார்க்கத்துக்கு முரணான செயலா இருந்தது. அவர் கூட எதுக்கு கோவப்படுறார் அபூ தல்ஹா அவர்கள்? எனது மனைவி என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க, இந்த செய்தியை சொல்லாம மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஜனாசா செய்தியை ஒன்றை சொல்லாம ஜனாசா ஒன்றை வைத்துக் கொண்டே என்னுடைய இல்லறத்தில் ஈடுபடுற அளவுக்கு கடுமையான ஒரு காரியத்தை தானே செஞ்சாங்க என்று தானே குறை சொல்றாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு கொண்டார்களா? அலட்சியம் செய்து விடுகிறார்கள். உங்களுடைய இரவுல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அந்த துஆவும் கபூல் ஆகுது. அவங்களுக்கு 9 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்களும் குர்ஆனை நல்ல ஓத தெரிந்த கற்றறிந்த அறிஞர்களாக, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிஞர்களாக மாறி இருக்கிறாங்க. அதுல இருந்து என்ன விளங்குது? தற்காலிகமாக ஒரு செய்தியை மறைக்கலாம், ஆனா அது நிரந்தரமாக மறைக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அதுக்கான கால அளவு அது அவங்களோட சூழ்நிலையை வச்சு தீர்மானிக்கணும். அதுக்காக 1 வருஷ காலம் இழுக்கிறதா, 10 வருஷ காலம் இழுக்கிறதா? உண்டை இப்ப சொன்ன கோபம் அடைவாங்க, கோபம் தனியட்டும், இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழலுக்கு வரட்டும், அதுவரை காட்டும் மறைச்சி வைப்போம் என்ற அடிப்படையில் கணவனை ஆசுவாசப்படுத்த, நிம்மதியாக்க, ஆறுதல் அடைய செய்யக்கூடிய விதத்தில் மனைவி மறைக்கலாம். மனைவியை ஆறுதல் படுத்தக்கூடிய விதத்தில், அமைதிப்படுத்தக்கூடிய விதத்தில் கணவன் மறைக்கலாம் என்பது வருகிறதே தவிர, அதுவும் தற்காலிகமாக என்று வருகிறதே தவிர எந்த நாளும் மறைச்சு வைக்கணும் என்ற மாதிரி வைக்கக்கூடாது. அப்ப அந்த வாழ்வியல் ஒப்பந்தத்துல அர்த்தம் இல்லாம போயிடும். அதே நேரத்துல சில செய்திகளை சொன்னா மொத்தமா இந்த உறவு முறிஞ்சிரும் என்ற மாதிரி ஒரு நிலை பயங்கரமாக வருமேயானால், அந்த மாதிரி நேரத்துல அந்த உறவை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி
இத கேட்டு இத நான் சொல்லி அவர் தப்பா நினைச்சு என்னோட கூட வாழாம அவங்க இருந்துடக்கூடாது என்பதற்காக மறைப்பது என்பது அது தனி கணக்குல வரும். ஆனா அதுல என்ன இருக்கக்கூடாது? பொய் சொல்லி ஏமாத்துற நோக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா பொய் சொல்வதை அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார். யாரு காஃபிரா இருக்கிறானோ, பொய்யனா இருக்கிறானோ, அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் சொல்றான். 39வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ஏமாத்துற மோசடி செய்யற இந்த மாதிரி நோக்கத்துல இந்த ரகசியங்களை மறைக்கிறது இஸ்லாம் தடுக்குது. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், முனாஃபிக்குடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கஸப, அவன் பேசினால் பொய் சொல்வான். வ இதா வஅத அஹ்லஃப, அவன் வாக்களித்தால் மாறு செய்வான். வ இதா உத்தமின கான, அவனை நம்பினால் மோசடி செய்வான் என்று முனாஃபிக்களோட பண்பாக சஹீஹ் புகாரில் 33வது செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த முனாஃபிக்குடைய தன்மையாக பொய் சொல்லி ஏமாத்தி மோசடி செய்யற நிலையில ரகசியத்தை ஏதாவது விஷயத்தை மறைச்சாங்கன்னா, ஏதாவது ஒன்றை மறைச்சாங்கன்னா, அப்ப அந்த கணவனுக்கு செய்யற துரோகமாக மனைவி ஆகி விடுவார். மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவராகவும் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடியவராகவும் மாறிவிடுவார். அதே நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கணவன் நிதியை திருடுறது, பொருளாதாரத்தை சூறையாடுறது, கணவனுக்கு தெரியாம பொருளாதாரத்தை எடுத்து தண்ட குடும்பத்துக்கு செலவழிக்கிறது, இந்த மாதிரி பொருளாதாரத்தை செய்யலாமா? செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு தேவைக்கு எடுத்துக்கோ, உன் பிள்ளைகளுக்கு தேவையானதை எடுத்துக்கோ, அதை தாண்டி கணவனுக்கு தெரியாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்டா பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்வே சொல்கிறான் சூரத்துன் நிசால 29வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, பாத்திலான முறையில உங்களுக்கு மத்தியில நீங்க பொருளாதாரத்தை உண்ணாதீங்க. அப்ப கணவனுக்கு மறைக்கிறாங்களாம். எதுக்கு மறைக்கிறாங்க? காசை திருடிட்டு மறைக்கிறாங்க. இது நியாயமா? இது நியாயம் இல்ல, இது மார்க்கம் தடுக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஏமாத்துற விதத்துல யாரும் இருக்காதீங்கன்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 164ல வருது. ஒன்றை மறைக்கிறாங்க, எதுக்கெண்டா திருமண ஒப்பந்தம் முறிவென்றதெல்லாம் காரணம் இல்ல, இவனை ஏமாத்தணும், இவனை முட்டாளாக்கணும் என்பதற்காக மறைத்தால் அது மார்க்கத்துல குற்றமாக மாறிவிடும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுன்ன லிபாசுன் லகும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன, நீங்க அவங்களுக்கு ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடைன்றான். மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு ஆடை, கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்துல 187வது வசனத்துல சொல்றான். இந்த ஆடையில் ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? அந்த ரங்கங்களை பாதுகாப்பது தானே. கணவனுடைய குறைகளை வெளியில உள்ளவங்களுக்கு சொல்லக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும். இந்த ஆடை எப்படி குறைகளை, உடம்புல குறைகளை பாதுகாக்குமோ அந்த மாதிரி ஒரு மனைவி கணவனுடைய குறைகளை வெளியே சொல்லிடக்கூடாது. அப்ப கணவனுடைய குறைகளை தெரியக்கூடிய விதத்துல பரகசியமாகத்தானே கணவனோட இருக்கணும். கணவன் குறை மனைவிக்கு தெரியக்கூடிய விதத்துல, மனைவிட குறை கணவனுக்கு தெரியக்கூடிய விதத்துல நெருக்கமா உடம்போட உடம்பா. ஆடை என்று சொன்னா எங்களோட உடம்போட ஒட்டி கொண்டு இருக்கும். அந்த உடம்போட ஒட்டி கொண்டு இருக்கிறதா இருந்தா எங்களோட உடம்பு செய்யக்கூடியது தெரியக்கூடிய நிலையில தானே இருக்கும். இந்த மாதிரி அந்த ஆடைக்கு உடம்போட குறை விளங்குது, ஆனா வெளியே காட்டாது, வெளியே மறைக்குது. இந்த மாதிரி கணவனுக்கு மனைவிட குறை தெரியக்கூடிய விதத்துல, தவறா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் தெரியட்டும், திருத்தம் நடக்கட்டும், இஸ்திக்பார் செய்யறதுக்கு வழிவகுக்கட்டும். மனிதர்கள் அனைவரும் தவறு செய்பவர்கள், ஆனா இது விளங்கவே கூடாது என்று துரோகம் செய்கிற விதத்துல மறைத்தால் அது குற்றமாக ஆகிவிடும் என்பதும் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் மறைமுகமாக விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் 58வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், துரோகிகளை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்ப கணவனுக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறாள், ஆனா மறைக்கிறார். கணவனுக்கு நான் மறைக்கிறேன், ரகசியம் வச்சு கொண்டிருக்கிறேன், என் திருமண ஒப்பந்தம் இதை வெளிப்படுத்தினால் முறிந்துவிடும். சரி, எதை மறைக்கிறீங்க? இன்னொருத்தனோட தொடர்புல இருக்கிறத மறைக்கிறது, அந்நிய ஆண்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது மறைக்கிறது, அந்நிய ஆண்களோட குலைந்து பேசுவதை மறைக்கிறது, அந்நிய ஆண்களுக்கு மெசேஜ் பண்றது, அந்நிய ஆண்களோட செட்டிங் பண்றது, அந்நிய ஆண்களோட கொஞ்சி குழாவுறது அல்லது குலைகிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதை எல்லாத்தையும் மறைச்சு நான் மறைக்கிறேன். எதுக்கு மறைக்கிறேன் தெரியுமா? இதை தெரிஞ்சு கொண்டா என் கணவன் என்னைய விட்டு போயிடுவாரு. அல்லது கணவன் செய்வார், அந்நிய பெண்களோடு தொடர்பில் இருப்பார், செட்டிங் பண்ணுவார், வாய்ஸ் மெசேஜ் போடுவார், ஸ்டிக்கர் அனுப்புவார், பல விஷயங்களை செய்வார். ஆனா கணவன் மனைவிக்கு மறைக்கிறார். எதுக்கு மறைக்கிறார்? இதை தெரிந்து கொண்டால் திருமண ஒப்பந்தம் முறிந்துவிடும் என்று நினைச்சு
துரோகம் செய்து கொண்டிருக்கலாமா? இந்த மாதிரி துரோகம் செய்யக்கூடியவர்கள் மறைக்கிறாங்க. என்ன மறைக்கிறாங்க? மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. இப்படி மறைத்தல், நீ துரோகம் செய்யக்கூடாது, உன்னுடைய இந்த துரோகம் கணவன் மனைவி தெரிந்து கொண்டால் கணவனுடைய துரோகத்தை அல்லது மனைவியுடைய துரோகத்தை கணவன் தெரிந்து கொண்டால் எப்படி கொதிப்பார்களோ அதை நினைத்து நீ நேர்மையா நடக்கணும். அப்ப துரோகம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு அதை மறைப்பது என்பது இந்த திருமண ஒப்பந்தத்தை முறிக்கும் காரணத்தினால் நான் இதை வெளிப்படுத்தவில்லை என்பதற்கு ஒரு காரணமாக அமைத்துக் கொள்ளக் கூடாது. என்றால் துரோகத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நீ துரோகம் செய்யாமலே வாழணும். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், அல்லாஹ் துரோகிகளை விரும்ப மாட்டான் என்றும் அல்லாஹ் சொல்வதிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில ரகசியங்கள் பொதுவாக இருக்கக்கூடாது. அதுதான் திருமண ஒப்பந்தத்தின் அடிப்படை. திருமணம் என்பது ஒரு வாழ்வியல் ஒப்பந்தம். ஒப்பந்தம் என்பது ஒரு நம்பிக்கை, நேர்மை, நாணயம், வெளிப்படைத்தன்மை இவற்றை பாதுகாக்கக்கூடியதாக அமைய வேண்டும். அதற்கு மாற்றம் செய்யக்கூடிய விதத்தில் ரகசியங்களை வைக்கக்கூடாது. அதே நேரத்துல சில ரகசியங்கள் கணவனோ மனைவியோ அவர்களுக்கு மத்தியிலே தப்பான ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அல்லது ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வுல மனோநிலை பாதித்து விடலாம் அல்லது இதை உள்வாங்கக்கூடிய சூழல் உருவாகட்டும் என்று கருதி தாமதமாக சில செய்திகளை தற்காலிகமாக மறைக்கலாம். இன்னும் சில செய்திகளை தொடர்ச்சியாக மறைத்தால், வெளிப்படுத்தினால் திருமண ஒப்பந்தம் முற்றிலும் முழுதும் இது ரத்தாகிவிடும் என்று அஞ்சினால் ஒரு சில நியாயமான காரணங்களா இருந்தா அதை கொஞ்சம் தொடர்ச்சியாக கூட மறைக்கலாம். ஆனால் அதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு முரணான துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் பொய்களையும் பித்தலாட்டங்களையும் அநியாயங்களையும் மறைக்க வேண்டும் என்ற கருத்து அதில் வராது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கையை கணவன் மனைவி வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையாய்க்குது. அப்ப ரகசியம் பரகசியம் என்பது எது என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட்டால் அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையில கைர வைப்பான் என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இன்னொரு சகோதரர் சாபிர் அவர்கள், அவர் ஊரை குறிப்பிடல, அவர் கேட்கிறார், எங்கள் வீட்டில் நாங்களும் எனது சாட்சியின் மகள்களும் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம். அதாவது நாங்கள் அனைவரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம். இப்போது என் சாட்சியின் மகளுக்கு திருமணமாகிவிட்டது. அவர் இன்னும் எங்கள் வீட்டிலேயே இருக்கிறார். எனது சாட்சியின் மகளுடன் பேச முடியுமா? அவர்களும் நாங்களும் சிறிய வயதிலிருந்து ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக வளர்ந்தோம். அவர் எனக்கு மகரமாகிறாரா? அவர் என்னை அழைக்கும் போது நானா என்றுதான் அழைக்கிறார். அவர் எனக்கு மகரம் உறவாக கருதப்படுமா இல்லையா? தயவு செய்து இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் தெளிவாக விளக்கம் வழங்கவும் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். அதாவது இவங்க ஒரே வீட்டுல சாட்சி பெரியம்மட புள்ளை வளர்ந்து இருக்கிறாங்க. இப்ப சாட்சிட மகள் எனக்கு தங்கச்சி முறையில வருவாங்களா அல்லது திருமணம் முடிப்பதற்கு தகுதியான ஒரு நிலையில வருவாங்களா? அவங்களோட அவங்க திருமணம் வேற முடிச்சுட்டாங்க. இப்ப கூட எனக்கு பேசலாமா, என்ன நானாண்டு தான் கூப்பிடுறாங்க. அப்ப நான் நானா தங்கச்சி என்ற அந்த உறவுல நான் அவங்களை அணுகிறதா, மகரம் என்ற கணக்குல அணுகிறதா, அல்லது திருமணம் முடிப்பதற்கு தகுதியான ஒரு நிலையில் இருந்ததாக கருதி அவர்களோடு நான் எப்படி பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கொள்ளணும்? இப்ப திருமணம் ஆகிட்டாங்கன்றது வேற விஷயம். இப்ப கூட எனக்கு பேசலாமா, கதைக்கலாமா, சகஜமாக என்னுடைய உடன் பிறந்த சகோதரியுடன் பழகுவதை போன்று சாட்சிட மகளோட பழகலாமா என்பதுதான் அந்த கேள்வி. முதல்ல மஹரம் என்பது ஒரு ஆணுக்கு நிரந்தரமாக திருமணம் செய்வதற்கு முடியாத நிலையில் இருப்பவர்கள். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமாக திருமணம் செய்வதற்கு முடியாத நிலையில் இருப்பவர்கள். தற்காலிகமானவர்களும் வருவார்கள். பொதுவாக இரத்த உறவுல வரக்கூடிய உறவுகள் நிரந்தரமாக திருமணத்துக்கு தடுக்கப்பட்டவர்கள். திருமணத்தின் மூலமாகவும் சிலர் திருமணத்துக்கு தடை செய்யப்படுவார். அவர்கள் தற்காலிகமானவர்கள். இதுதான் மஹரம் என்பதற்குரிய வரையறை. அப்ப இந்த மஹரம் என்ற கணக்குல யார் யாரு வருவாங்க என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்கள் அன்னையர் உங்களுக்கு திருமணத்துக்கு தடை. வபனாத்துக்கும், உங்கள் புதல்வியர்கள். வா அஹமாத்துக்கும், உங்கள் சகோதரிகள். வா அம்மாத்துக்கும், உங்கள் தந்தையின் சகோதரிகள், மாமிமார்கள். வா ஹாலாத்துக்கும், உங்கள் அன்னையின் சகோதரிகள், சாட்சி பெரியம்மா. வபனாத்துல் அஹி, உங்கள் சகோதரனின் மகள். வபனாத்துல் உக்தி, உங்கள் சகோதரியின் மகள். வ உம்மஹாத்துக்குமுல் லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டுவதனூடாக உங்களுக்கு தாயானவர்கள், பால் ஊட்டிய தாய்மார்கள். வ அஹவாத்துக்கும் மினர் ரலாஅதி, பால்குடி உறவின் மூலம் ஏற்பட்ட சகோதரிகள், அவர்களும் ஹராம். வ உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களுடைய தாய்மார்கள், மாமிமார்களும் ஹராம். அதாவது மாமியார்மார்கள் ஹராம்.
வரபாயிபுக்கும் அல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் அல்லாத்தி தஹல்தும் பிஹின்ன. நீங்கள் தாம்பத்திய நடத்திய மனைவிமார்களுக்கு முதல் கணவர் மூலமாக பிறந்த பெண் குழந்தைகள் ஆனால் உங்கள் பொறுப்பில் இருந்தால் அவர்களும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் தஆலா திருமணத்துக்கு தடை செய்யப்பட்ட அந்த பட்டியலை சொல்கிறான். அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சாட்சி பெரியம்மட புள்ளையில திருமணம் முடிக்க வேணாம் என்று அல்லாஹ் போட்டானா? உங்களோட சாட்சிமார்களை திருமணம் முடிக்க கூடாது, பெரியம்மாமார்களை திருமணம் முடிக்க கூடாது, அவங்களோட மகள்மார்களை திருமணம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னானா? எது அல்லாஹ் சொல்லலையோ, எது அல்லாஹ் தடுக்கலையோ அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள். எப்ப திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்களோ அவர்கள் மஹ்ரமானவர்கள் அல்ல, அவர்கள் மஹ்ரம் உறவில் வரமாட்டார்கள். உங்களுக்கு நானா சொன்னாலும் சரி, நீங்க தங்கச்சி சொன்னாலும் சரி, அல்லது நீங்க தாத்தா சொல்லி அவங்க உங்களை தம்பி சொன்னாலும் சரி, உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள் அல்லாதவர்கள் அக்காவாகவும் தங்கையாகவும் நானாவாகவும் தங்கச்சியாகவும் வரவே மாட்டார்கள் என்பது இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. அப்ப சாட்சிட மகள் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். இப்போ உங்களுக்கு திருமணத்துக்கு அனுமதியாக மாட்டார் இதுல என்று சொன்னா அவங்க வேறொரு கணவருடைய மனைவியாக இருப்பதனால. மற்றபடி அவர்கள் உங்களுக்கு மஹ்ரமானவர் அல்ல. நீங்கள் அவர்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அவர்கள் ஹிஜாபை பேணியவர்களாக, முக்காடை ஹிமாரை பேணியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். தேவைக்கு நீங்கள் அவர்களுடன் பேசலாம். எப்படி ஒரு அந்நிய பெண்ணை நீங்க பார்ப்பீங்களோ அதே போன்ற பார்வைதான் இந்த பெண்ணிடமும் இருக்க வேண்டும். அந்நிய பெண்களுடைய விஷயத்துல பார்வையை தாழ்த்துற தன்மை இந்த சாட்சிட மகள் பெரியம்மட மகள் விஷயத்திலையும் இருக்கணும். பெரியப்பா சாட்சாவாக இருந்தாலும் இதே நிலைதான் வரும். இவர்களுடைய உறவு விஷயத்தில் நாங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்ப இவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் என்பதை இன்னொரு வசனமும் சொல்லுது. 33வது அத்தியாயத்தில் 50வது வசனம், அதாவது சூரத்துல் அஹ்ஸாப்ல 50வது வசனம் சொல்லுது, யா அய்யுவன் நபியு, நபியே, இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக அல்லாத்தி ஆதைத உஜூரஹுன்ன. நீங்கள் யாருக்கு மனக்கொடைகளை வழங்கி திருமணம் முடித்து விட்டீர்களோ அவர்கள் உங்களுக்கு ஹலாலானவர்கள். வமா மலக்கத் யமீனுக மிம்மா அஃபா அல்லாஹு அலைக. அல்லாஹ் உங்களுக்கு போர்க்களங்களில் கொடுத்த அடிமை பெண்கள் உங்களுக்கு ஹலாலானவர்கள். வபனாத்தி அம்மிக, உங்கள் தந்தையின் சகோதரரின் புதல்விகள், அதாவது சாச்சாமார்கள் பெரியப்பாமார்களுடைய பிள்ளைகள். வபனாத்தி அம்மாத்திக, உங்கள் தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள், அதாவது மாமிமார்களுடைய மகள்மார்கள், அவர்களும் உங்களுக்கு ஹலால். வபனாத்தி ஹாலிக, உங்கள் தாயின் சகோதரர்களுடைய புதல்விகள், அதாவது மாமாமார்களுடைய மகள்மார்கள் ஹலாலானவர்கள். வபனாத்தி ஹாலாத்திக, உங்களுடைய தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள், சாட்சிமார்களுடைய மகள்மார்கள், பெரியம்மாமார்களுடைய மகள்மார்களும் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப முஸ்லிம் சமூகத்துல ரசூலுக்கு எது ஹலாலாக்கப்படுதோ அதுதானே முஸ்லிம் சமூகத்துக்கும் ஹலால். முஸ்லிம் சமூகத்துக்கு ரசூலுக்கு ஹலாலானதுல சிலது ஹராம் என்று சொன்னா அல்லாஹ் அதை குறிப்பிட்டு சொல்வான். இந்த விஷயத்துல எங்கேயும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சாட்சி பெரியம்மாமார்களுடைய பிள்ளைகள் ஹராம் என்று எல்லாம் எங்கேயும் சொல்லல, சாச்சா பெரியப்பாமார்களுடைய பிள்ளைகள் ஹராம் என்று எல்லாம் எங்கேயும் சொல்லல என்பதிலிருந்து அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று விளங்குகிறது. அதிலிருந்து அவர்கள் மஹ்ரமானவர்கள் அல்ல என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மஹ்ரமானவர்கள் அல்ல என்று வந்தால் அந்நிய பெண்ணுடைய விஷயத்துல எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படிதான் இத்தகையவர்களுடைய விஷயத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். இப்ப சாட்சிட பெரியம்மட புதல்விகளா இருந்தா, பெரியப்பாட சாச்சாமார்கள புதல்விகளா இருந்தா அவங்கள்ட முன்னாடி அவங்க திருமணத்துக்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக கருதப்படுவதனால் நாம் பார்வையை அவர்களுடைய விஷயத்துல தாழ்த்தி கொள்ள வேண்டும். அது 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யகுல்லு மின், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று 24வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று தனிமையில் அவர்களோடு இருக்கக்கூடாது. தனிமையில் இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க? லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா வ மஅஹா து மஹ்ரமின். ஒரு பெண் தன்னுடன் ஒரு மஹ்ரமான உறவு இல்லாத நிலையில் அந்நிய ஆணுடன் தனித்திருக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க,
சஹீஹ் முஸ்லிம்ல 2611வது செய்தியா பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று அந்நிய பெண்களா இருந்தா அவங்களோட சேர்ந்து தனியா பயணம் செய்யவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வலா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மாதி மஹ்ரமின், ஒரு பெண் மஹ்ரமான உறவு இல்லாமல் தனியாக பயணம் செய்ய வேண்டாம். அப்ப மஹ்ரம் இல்லாத நிலையில் சாட்சி பெரியம்மட மகள்மார்களோடு பயணம் செய்ய இயலாது. தனியாக மஹ்ரமான ஒரு உறவு இருந்தா பயணம் செய்யலாம். அதே நேரத்துல ஒரு பெண்ணை பொறுத்தளவுல பாதுகாப்பு சூழல் இருக்கும் என்றால் தனியாக பயணம் செய்வதை இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனா அப்படி இல்லாம பாதுகாப்பான சூழல் இருக்கிறது. ஆனா சாட்சி பெரியம்மட மகனோட சாட்சி பெரியம்மட மகள் ஒருத்தரை தனியா சேர்த்து பயணம் அனுப்பலாமான்னு கேட்டா அனுப்ப முடியாது, மார்க்கம் தடுக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்ன உடனே ஒரு நபி தோழர் எழும்புகிறார். ஃபகாம ரஜுலுன், ஒரு நபி தோழர் எழும்பி சொல்கிறார், ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னம்ராத்தி ஹரஜத் ஹாஜ்ஜதன், என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் செய்வதற்காக வேண்டி நியத்து வைத்திருக்கிறார். நான் இன்னென்ன போர்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய பேரை பதிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்தலிக், நீ அவளுடன் பயணம் செய், உன்னுடைய மனைவியுடன் ஹஜ்ஜி செய் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மஹ்ரமான ஒரு உறவோட தான் ஹஜ்ஜிக்கு அனுப்பணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மஹ்ரமோட தான் பயணத்தை மேற்கொள்ளணும் என்பது இந்த செய்தியிலிருந்து விளங்குது. மஹ்ரம் அல்லாத சாச்சா பெரியப்பட மகன்மார்களோட மகள்மார்களை அனுப்பி வைக்கிறது கூடாது. அதாவது சாச்சட மகளோட பெரியப்பட மகனை அனுப்பி வைக்க கூடாது. அப்படி தனியாக பயணம் செய்வது ஒரு அந்நிய ஆணோடு பயணம் செய்வதாக கருதப்படும். மஹ்ரம் ஒருவர் இருந்தால் அது பரவாயில்லை என்பதும் இதிலிருந்து விளங்குது. அதே நேரத்துல பேசலாமான்னு கேட்கிறாரு. ஒரு அந்நிய பெண் யார்? அந்நிய ஆணோட ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு அந்நிய ஆணுடன், ஒரு ஆணாக இருந்தால் அந்நிய பெண்ணுடன் தேவை நிமித்தம் பேசலாம். ஆனா பேச்சில குலைவு இருக்கக்கூடாது, வளைவு இருக்கக்கூடாது, நெளிவு இருக்கக்கூடாது என்றது நாங்க விளங்குறோம். எப்படி தேவைக்கு பேசலாம் என்றா, உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 235வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார், பெண்கள் இத்தால இருக்கிறாங்க. அந்த இத்தால இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம்? அவர்களுடன் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்லல்தும் பிஹி மின் ஹித்பத்தன் நிசாஇ அவ் அக்ரன்தும் ஃபீ அன்ஃபுசிக்கும், நீங்கள் இத்தாவில் இருப்பவர்களுக்கு இந்த திருமண பேச்சுவார்த்தையை சாடமாடையாக பேசுவதை அல்லாஹ் தஆலா தடை செய்யவில்லை, அல்லது உங்க மனதுக்குள்ளே நீங்கள் மறைத்து எண்ணுவதை அல்லாஹ் தஆலா தடை செய்யவில்லை. அலிமல்லாஹு அன்னக்கும் சததுகுருனஹுன்ன, நீங்கள் உங்களுடைய மனசுல அவங்கள நினைக்கிறது அல்லாஹ்க்கு தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். விவாகரத்துல இத்தா இருக்கிற பெண்களோடு கூட சாடமாடையாக திருமண பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்றான். வெளிப்படையா சொல்லக்கூடாது, ஆனா சாடமாடையா திருமண பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்ற மறைமுகமான பேச்சுவார்த்தை நடத்தலாம். இத்தா இருக்கிற பெண்ணோட கூட திருமண பேச்சுவார்த்தையை சாடமாடையாக பேசலாம் என்றா. ஒரு அந்நிய பெண்ணோட தேவைக்கு பேசலாமா இல்லையா? பேசலாம் என்பது விளங்குது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர்ல இருந்து மத்தியனுக்கு ஓடி வர்றாங்க. ஒரு பிரச்சனை வருது, அவருடைய கையால ஒரு கொலை நடக்குது. ஃபிரௌனுடைய கூட்டம் அவரை கொன்று விடுவாங்கன்ற அச்சத்துல அவரை நாடு கடந்து வராரு. அப்படி வர்ற நேரத்துல அந்த மத்தியன் வாசிகள்ல பெண்கள் நீர் இறைப்பதற்கு சிரமப்படுவதை பார்த்து, வலம்மா வரத மா மத்தியன, அவர் மதியன் நகரில் நீர்த்துறைக்கு வந்த நேரத்துல வஜத அலைஹி உம்மத்தம் மினன் நாசி யஸ்கூன, அந்த இடத்தில் ஒரு சிலர் நீர் இறைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். வவஜத மின் தூனிஹிம் இம்ராத்தைனி ததூதானி, அந்த இடத்தில் ஓரமாக ஒதுங்கி நின்ற 2 பெண்களையும் கண்டார். அவர் கேட்டார், மா ஹத்புகுமா, உங்களோட விஷயம் என்ன, ஏன் ஒதுங்கி இருக்கிறீங்க என்று கேட்ட காலத்தா, அந்த 2 பேர் சொன்னாங்க, நஸ்தி ஹத்தா யுஸ்திர ரியாஹு வ அபுனா ஷேஹுன் கபீர், நாங்க எப்ப நீர் இறைப்போம் என்றா இந்த இடையர்கள் எல்லாம் நீர் இறைத்து சென்ற பிறகுதான். ஏனென்றா எங்கட வாப்பா வயசாளி, அவருக்கு போட்டு நீர் இறைக்கிற அளவுக்கு சக்தி இல்லை, எனவேதான் ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் நீர் இறைத்து கொடுத்தார் என்ற செய்தியை நாங்க சூரத்துல் கஸஸ்ல 28வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல பாக்குறோம். இதுல நீர் இறைத்து கொடுப்பதற்காக அந்த பெண்கள் ஏன் ஒதுங்கி இருக்கிறாங்கன்றத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலண்டியராக கேட்டார் என்று வருதா இல்லையா? பேசி இருக்கிறாங்களா இல்லையா? நபிமார்கள் அந்நிய பெண்களோட தேவைக்கு பேசினார்களா இல்லையா? அப்படி அந்நிய பெண்கள் உடன் ஆண்கள் தேவைக்கு பேசலாம், அந்நிய ஆண்களுடன் பெண்கள் தேவைக்கு பேசலாம் என்பது இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனா
கண்டிப்பாக அந்த பேச்சுல என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னா குலைவு இருக்கக்கூடாது, நெளிவு இருக்கக்கூடாது, வளையாம கொலையாம பேசணும் என்றது 33வது அத்தியாயத்துல சூரத்துல் அஹ்ஸாப்ல 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா நிசா அன் நபியி, நபியின் மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்க மத்த பெண்களை போன்றவர்கள் அல்ல, இனி தகைத்துன்ன, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சினால், ஃபலா தஹ்லஅன பில் கௌலி, சொல்லில் நீங்கள் குலையாதீர்கள். ஏனென்றால் எவன் உள்ளத்துல நோய் இருக்குதோ அவன் சபலப்படுவான். அழகான சொற்களையே கூறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுறான். இந்த கட்டளை எல்லா பெண்களுக்கு உரிய கட்டளையா மாறுது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த சொல்லில் குலைவு என்பது பெண்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்குது. அது அந்நிய ஆண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாது, வெளிப்படுத்த கூடாது. அதை நீங்க உங்களோட கணவன் கிட்ட குலைவை வச்சுக்கோங்க, அந்நிய ஆண்கள் கிட்ட வச்சு கொள்ளாதீங்க. அப்படி குலைவது தவறு. சில பெண்கள் இருப்பாங்க, யாராவது அவர் அந்நிய ஆண் வந்தா தேவைக்கு பேசுவாங்க, ஆனா அந்த தேவையோட சேர்த்து என்ன பேசுவாங்க, சரி உசுறு, சரிமா, சரி செல்லம், சரி தங்கம் என்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில வார்த்தையில ஓகேமா, சரிமா என்ற மாதிரி கொஞ்சம் குலைவு. இந்த மாவை போடுறது, இந்த உசுரை போடுறதெல்லாம் குலைவின் அடையாளங்களாக இருக்கிறது. இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். இவனோட மனசுல ஒன்று இருக்காது, இது கேட்கிறவன் இருப்பானே. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க குலைஞ்சா எவன் உள்ளத்துல நோய் இருக்குமோ அவங்கிட்ட உள்ளம் சபலப்படும். ஆஹா, இவங்க என்னைய மா என்றாங்க, நான் மாமா என்றலாமா, நான் வா என்றலாமா, நான் வாங்க டார்லிங் என்றலாமா என்றெல்லாம் அவன் மனசுக்குள்ள 1008 எண்ணோட்டங்கள் வரும். அது இந்த புத்தி கெட்ட பெண்களுக்கு விளங்காம குழஞ்சி கடைசியில வாழ்க்கையை சீர்குலைக்கிற அளவுக்கு குழஞ்சி பேசிக் கொள்றத பார்க்கிறோம். இவற்றை செய்து கொள்ளாமல் நேர்மையான சொல், அதுக்காக ஏசி விரட்டுறது இல்ல. என்ன விஷயம், அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன விஷயம், என்ன செய்யணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, செய்ய முடியுமா, இது அதை விடாம என்ன செய்தி, சோமா இருக்கிறீங்களா, எங்களை பார்க்க வரதே இல்லையே, எங்களோட வீட்டு பக்கம் இல்லையே, உங்களை காண்றதுக்கே கஷ்டம், புறப்பாக்குற மாதிரி எக்ஸ்ட்ராவா சில வார்த்தைகளை கட் அண்ட் ரைட்டா பேசுறன்ற பேர்லையும் சில ஃபிட்டிங்ஸான வார்த்தைகளை போட்ட உடனே அங்க உள்ளவனுக்கு ஏற்கனவே உள்ளத்துல நோயோட தான் எல்லாரும் பெரும்பாலும் அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த நோயோட அலைகிறவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டோன்னு அப்படி தீனி போட்டமாயாகி அந்த நோயை டெவலப் பண்ணி கொண்டு நாளைக்கு இவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை, பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துக்கே வந்து விடுவார்கள் என்ற அச்சம், அந்த அமாயம் இருப்பதனால் தான் அல்லாஹ் சொல்ல, படைச்சவனுக்கு தெரியாதா யார் ஆம்பளை யாரு பொம்பளைன்னு? அல்லாஹ் சொல்ற இந்த கட்டளைய பேணி நடக்கக்கூடிய விதத்துல பெண்களும் இருக்கணும், இவங்களும் கொலையக்கூடாது. இவங்களும் பேசுவாங்க நல்ல வார்த்தையை விட்டு, என்ன செல்லம், என்ன தங்கம் அப்படின்னு தங்கம், சில்வர், கோல்டு, பிராஸ் என்று ஒவ்வொன்றையா இறக்கி பார்ப்பாங்க, எதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எதுலையாவது விழமாட்டாளா என்று பார்த்து திட்டமிட்டு பிளான் பண்ணி பேசுவாங்க. பெண்கள் கவனமாக இருக்கணும். பேசுறவங்க தேவைக்கு பேசுங்க, கட் அண்ட் ரைட்டா பேசுங்க, அதுக்காக திட்ட போவாதீங்க, அதுக்காக கொலையாதீங்க. நேர்மையான சொல்ல, அழகான சொல்ல பேசி உங்களோட தேவையை முடிச்சுட்டு வந்துடுங்க என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து தேவை நிமித்தம் பேசலாம் என்றதும் விளங்குது. அப்ப சாட்சியுடைய மகள் மஹ்ரமானவங்க அல்ல, அவங்களே தாராளமா திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. திருமணம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் மஹ்ரமான ஒரு நிலையாக பார்க்க முடியாது. அவர்களுடன் நாங்கள் ஏனைய அந்நிய பெண்களோடு கடைபிடிக்க வேண்டிய அந்த சட்டதிட்டங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். தேவை நிமித்தம் அந்நிய பெண்களுடன் பேசலாம். அந்த பேச்சில குலைவு இல்லாமல், நெளிவு இல்லாமல், தேவையை மட்டும் முன்னிறுத்தி பேச வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டமா இருக்குது. ஆனா சொன்ன நீங்க அந்த பெண்ணுடைய விஷயம், அவங்க திருமணம் முடிச்சதுனால உங்களுக்கு திருமணத்துக்கு இப்ப அனுமதிக்கப்பட்டவங்க இல்லை, ஆனா அவங்க மஹரம் அல்லாத ஒருவர், உங்களுடன் உடன் பிறந்த ஒருவராக கருதப்படாததுனால ஏனைய சட்டதிட்டங்கள் அவங்களோட விஷயத்துல பேணணும். தனிமையாக இருக்கக்கூடாது, தனியாக அவங்களோட பயணம் செய்யக்கூடாது, அவங்களோட விஷயத்துல நீங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளணும் என்று மார்க்கம் கட்டளையிடுது. அதை பேணி பாதுகாத்து நடந்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சகோதரி கேள்வி கேட்கிறாங்க, ஒரு வீட்டில் கணவனுக்கு ஹஜ் செய்வதற்குரிய வசதிகள் இருந்தும் அவரும் அந்த கடமையை செய்யாது, தமது மனைவிக்கும் ஹஜ் கடமையை நிறைவேற்ற உதவாமல் இருந்தால் அந்த பாவம் மனைவியை சேருமா என்று கேட்கிறாங்க. அதாவது கணவனுக்கு ஹஜ் செய்யும் திறன் இருந்தும் அவர் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றவில்லை, மனைவிக்கு ஹஜ் செய்ய உதவாமல் இருந்தார், மனைவிக்கும் ஹஜ் செய்யறதுக்கு உதவாம இருக்கிறாங்க, இந்த நிலையில் அந்த பாவம் மனைவிக்கு சேருமா? மனைவிக்கும் ஹஜ் செய்ய உதவுறார் இல்ல, கணவனும் ஹஜ் செய்யறார் இல்ல, இந்த பாவம் இப்ப மனைவி ஹஜ் செய்யாம இருக்கிறதுனால அவங்களுக்கு வருமா என்று கேட்கிறாங்க. அதாவது இந்த பல விஷயங்களை கவனத்துல கொள்ளணும். முதல்ல இந்த ஹஜ் என்பது
கணவனுக்கு கடமையாகுவதனால மனைவிக்கு கடமையாகாது. ஹஜ்ஜி கடமையாகுவது என்பது கணவனுக்கு பிரத்யேகமா கடமையாகும், மனைவிக்கும் பிரத்யேகமாகத்தான் கடமையாகும். மனைவி ஹஜ்ஜி செய்யக்கூடிய கடமையில ஹஜ்ஜி செய்ய கடமைப்பட்ட நிலைக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, அதனால கணவனும் ஹஜ்ஜி செய்யணும் என்றது இல்லை. கணவன் ஹஜ்ஜி செய்யற கடமையை நிறைவேற்ற அந்த தகுதியை அடைந்திருக்கிறார், எனவே மனைவியும் ஹஜ்ஜி செய்யற கடமைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுடைய நிலையை பொறுத்துதான் ஹஜ்ஜி கடமையாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ஆல இம்ரான்ல 97வது வசனத்துல, வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ்ஜி செய்வது மனிதர்கள் மீது கடமை. யார் மீது? மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாரு சென்று வருவதற்கு சக்தி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் கடமை. வமன் கஃபர, யார் மறுக்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஹஜ்ஜி என்பது யாருக்கு கடமை? மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு சென்று வர சக்தி இருக்குதோ அவங்களுக்கு தான் நல்லா கடமை என்றான். அப்ப கணவன் ஹஜ்ஜி செய்வதற்கு சென்று வர சக்தி உள்ள நிலையில், பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் ரெண்டு இருந்தால் கணவனுக்கு ஹஜ்ஜி கடமையாகும். அந்த நிலையிலிருந்து கணவன் ஹஜ்ஜி செய்யாமல் இருந்தால் அவர் குற்றவாளி. மனைவிக்கு பொருளாதார வசதி இருந்தா ஹஜ்ஜி செய்வதற்கு சென்று வருவதற்கு சக்தி, பொருளாதார வசதி, தேக ஆரோக்கியம், சுகாதாரம் இரண்டும் இருக்கிறதா, அப்ப மனைவிக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு கடமையாகுகிறது. அப்ப ஹஜ்ஜி செய்யாம இருந்தா அவங்க மேல குற்றமாகும். ஒருத்தருக்கு கடமையாகி இன்னொருத்தருக்கு கடமையாகாமல் இருந்தால், ஒருத்தருக்கு கடமையானதுனால மற்றவர்களுக்கு கடமையாகும் என்ற நிபந்தனை எங்கேயும் வராது. இது தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கு பிரத்யேகமாக வரக்கூடிய கடமையாக இஸ்லாம் சொல்கிறது. அப்படி ஹஜ்ஜி செய்வதற்கு கடமைப்பட்ட நிலையில் ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறார், இது பாவமா என்று கேட்டா பாவம் தானே. ஒரு கடமையை நிறைவேற்றாம இருக்கிறது பாவம் தானே. அவ தொழுகையை விட்டா எப்படி பாவமோ, நோன்பை விட்டா எப்படி பாவமோ, ஜக்காத் கடமையாக இருந்து ஜக்காத் கொடுக்காம இருந்தா எப்படி பாவமோ, அதே போல ஹஜ்ஜி கடமையாக இருந்து ஹஜ்ஜை செய்யாமட்டாலும் பாவமாக வரும். சில பலவீனமான அறிவிப்புகள் இருக்குது, ஹஜ்ஜி செய்யாமல் இருப்பவர் யூதனாக கிறிஸ்தவனாக மரணித்து விடுவார் என்று வருகிறது, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாகவும் வருகிறது. ஆனா அப்படி இஸ்லாத்தொட்டு வெளியேற அளவுக்கு இல்லாவிட்டாலும் கடும் பாவமாக என்ற ஒரு கடமை சக்தி இருந்து செய்யாம விடுறாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். வமன் கஃபர, யார் இதை மறுக்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்க்கு கோபம் வருது, இதை விட்டுட்டீங்கடா, என்னடா எனக்கு தேவை இருக்குது உங்கள்கிட்ட, நீங்க செய்யுங்க, உங்களுக்காக செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அப்ப இது பாவமான ஒரு காரியம். எந்த அளவுக்குண்டா அல்லாஹ்க்கு நாங்கள் கடன் படக்கூடிய நிலையில இருக்கும். அத்தா ரஜுலுன் அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபகால லஹு, அவர் சொன்னார், இன்ன உஹ்தி கத் நதரத் அன் யஹுஜ்ஜ, என் சகோதரி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நியத்து செய்தார், நேர்ச்சை செய்தார். ஃபஇன்னஹா மாத்தத், ஆனால் அவர் மரணித்து விட்டார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் கான அலைஹா தைனுன், அவளுக்கு கடன் ஏதாவது இருந்தால், குந்த காலியா, அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா இல்லையா என்று கேட்கிறாங்க. அப்போ ஒரு சொல்றார், கால நஅம், ஆம் நிறைவேற்றுவேன். கால ஃபக்ரில்லாஹ ஃபஹுவ அஹக்கு பில் கவாஹி, அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுங்கள், அதுதான் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில 6699வது செய்தியா பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஹஜ்ஜி கடமையாக இருந்து அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அல்லாஹ்வுக்கு கடன்பட்ட நிலையில் அவர் மரணித்து விடுகிறார் என்று அர்த்தம். அல்லாஹ்வுக்கு கடன்பட்ட நிலையில் மரணிப்பது என்பது அந்த கடன் அல்லாஹ் தஆலா மறுமையில பைசல் செய்வான். அப்ப அல்லாஹ்க்கு ஜவாப் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். என்ன தண்டனை என்று வரல, ஆனா கண்டிப்பா இந்த கடனுக்கு அல்லாஹ்க்கு மறுமையில பதில் சொல்ல வேண்டி வரும். எனவே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்கும் கணவருக்கு தான் அந்த பாவம் வரும், மனைவிக்கு அதனால் பாவம் வராது. ஏன்? அவங்களுக்கு தான் கடமையே ஆகலையே. கடமை ஆகாதவங்க எதுக்கு நிறைவேற்றாத குற்றத்துக்கு பாவம் வரும், தண்டனை வரும் என்று எதற்கு அஞ்ச வேண்டும்? கணவன் நிறைவேற்றாமல் இருந்த பாவம் மனைவிக்கு வருமான்னு கேட்டா அதுவும் வராது. காரணம், வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லிவிட்டது. அப்ப கணவன் செய்யாத பாவம் கணவன் தான் சுமப்பார், மனைவி சுமக்க மாட்டார். மனைவிக்கு கடமையாக இருந்து மனைவி நிறைவேற்றாமல் இருந்தார், மனைவியின் பாவத்தை மனைவிதான் சுமக்கணும், கணவன் சுமக்க வேண்டிய அவசியம் வராது என்பதை நாங்கள் இவைகளிலிருந்து
புரிந்து கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து கணவன் ஹஜ்ஜு கடமையானதை நிறைவேற்றாவிட்டால் கணவன் தான் பாவத்தை சுமக்க வேண்டுமே தவிர மனைவிக்கு அதுல எந்த ஒரு பங்கும் இல்லை என்பதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற உங்களுடைய மார்க்கம் சார்ந்த கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். கேள்விகளை அனுப்பும் போது தயவு செய்து பல மணித்தியால கணக்குல ஆடியோவாக பேசாமல் உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக டைப் செஞ்சு அனுப்புங்க. அப்படி டைப் செய்து அனுப்பினால், எழுத்து வடிவத்தில் அனுப்பினால் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கு தயாராகுவதற்கு லேசாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களோட பெயர்களையும் ஊரையும் பதிவு செய்து அனுப்புங்கள். அப்பதான் நீங்க யாரு எந்த இடத்துல இருந்து கேட்கிறீங்கன்றதை கூட எங்களுக்கு தகவலாக திரட்டி கொள்ளலாம் என்பதையும் கூறிக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதற்கான பதில்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னா வழியிலிருந்து வழங்குவோம். அதே நேரத்துல ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியை நீங்க கேட்டிருக்கிறீங்கன்னா ஏற்கனவே சொன்ன பதில நாங்க வீடியோவாக இருக்கிற அந்த பதிவை நாங்க உங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைப்போம். திரும்பி அந்த கேள்வி ரிப்பீட் ஆக கூடாது என்பதற்காக அதை நாங்கள் செய்வோம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய இலக்கத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாரத்திற்கான சிடிஜையின் உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.